ஏம்மா நான் வந்து இந்த ஊருக்கு வந்து 7 வருஷம் ஆகுதுமா. பெரிய ஆட்கள் என் மாமனார் மாமியார் இருந்ததுன காரணத்தை கொண்டு நாங்க சொந்த ஊருக்கு வந்துட்டோம், அவங்க ஊருக்கு. எந்த ஊருக்கா? என்னம்மா? எந்த மாவட்டம், எந்த ஊரு? தென்காசி மாவட்டமா. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பக்கத்துல அத்தியூத்து. ஆலங்குளத்துல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் மெயின் ரோட்ல இருக்கு. தென்காசி திருநெல்வேலி நெடுஞ்சாலையில மெயின்லயே இருக்கு. அவங்க வந்து ஒரு 7 வருஷமா என்னை இவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. இவ வந்து நடுவூருக்குள்ள இருக்கா, நடுவூர்ல எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியே டார்ச்சர் பண்ணாங்க. நான் இது பெருசுபடுத்தவே இல்லை, பிள்ளைங்க இருக்காங்க, பெருசா இருக்காங்க, அசிங்கம் அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப மௌனமாவே போயிட்டேன். நீங்க எந்த கல்யாணத்துல கல்யாணம் முடிச்சிருக்கீங்க? இவங்க மரவர் தாமா. பிள்ளைங்களையா? இல்ல இல்ல, நீங்க இங்கே திருமணம் முடிச்சிருக்கீங்கன்னு கேக்குறேன். நான் வந்து மரவர் தான். அப்படியா? ஆமா. நீங்க தேவேந்திர வேளாளர், அவங்க மரவர் சமூகமா? ஆமாமா ஆமா. வீக்கே ஸ்டேஷன்ல 5 கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். 5 கம்ப்ளைண்ட்டுக்கும் கூப்பிட்டு அவங்கள வான் பண்ணி விட்டுட்டு சாட்சியோட ஒப்படைச்சேன். ஏமா இவ்வளவு உள்ள வச்சு நீ என்னமா செய்ய போற, இப்படியே போலீஸ்காரங்க என்னை வான் பண்ணி ரிசிப்ட் கொடுத்தே அனுப்பிட்டாங்க. இப்ப வந்து நான் முளைப்பாரி தொழில் பண்ணி கும்மிப்பாட்டு படிச்சு வர்றேன். சரி. அப்போ புரட்டாசி மாசம் போன புரட்டாசியில வந்து முடிஞ்சு போன புரட்டாசியில வந்து கோயில் கூட கொடுத்தாங்க உள்ளூருக்குள்ள. அப்ப நான் வந்து வேலை இல்லாம வீட்டுலதான் இருந்தேன். அப்ப திருநங்க பிள்ளைங்க வந்து எங்க டீம்ல உள்ள பிள்ளைங்க தான் திருநங்க பிள்ளை ஒரு பிள்ளை வளர்க்க வந்துச்சு. அப்ப அந்த பிள்ளை வேணியம்மா நீங்க வீட்டுல தானே இருக்கீங்க, எங்க அம்மா கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லை, அதனால இந்த முளைப்பாரி நீங்க வளர்த்துருங்க, நான் பாட்டுக்கு வந்துருவேன், உங்களுக்கு ஒரு 3 ரூபா தாரேம்மா அப்படின்ட்டு நான் சரின்னு சொல்லி வீட்டுல தானே இருக்கோன்ட்டு வளர்த்தேம்மா. வளர்த்துக்கிட்டு இருந்தா அந்த பிள்ளை வந்து பாட்டு படிச்சுட்டு போயிடும். அது சுரண்டையில உள்ள பிள்ளை. அவங்க அந்த சனிக்கிழமை அன்னைக்கு அந்த பிள்ளைய வந்து தேவர் பாட்டு படிக்க சொல்லியிருக்காங்க. அந்த பிள்ளை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவ மலிக்கிருக்கா பாரு. நான் போகிற கோயிலுக்கு எனக்கு தெரியாது. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிடிச்சுக்கிட்டாங்க போல, நீ முளைப்பாரி வளர்க்க, அப்ப எதுக்கு முளைப்பாரி வளர்க்க வந்த அப்படின்னு சொல்லி, தேவர் பாட்டு தெரியாதவ எதுக்கு வந்தேன்னு சொல்லி பேசியிருக்காங்க. அப்ப அந்த பிள்ளை மைக்ல தான் என்னைய வேணியம்மான்னு கூப்பிட்டுச்சு. அப்ப நான் பக்கத்துல கிட்ட போய் என்னடா கூப்பிட்ட அப்படின்னு கேட்டேன். வேணியம்மா ரொம்ப நேரத்து ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க, இந்த ஒரு பாட்டை மட்டும் நீங்க படிச்சு விட்டுருங்க அப்படின்னது. நான் படிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நீங்க அந்த பாட்டு பாடுறீங்க? ஆமாம்மா, அந்த படிச்சு முடிச்சுட்டு வந்துட்டேன். அப்ப நம்ம தொழில் அதுதானம்மா. நம்ம முளைப்பாரி பார்க்கறதுனால நம்ம கம்யூனிட்டிக்கு போனாலும் நம்ம கம்யூனிட்டி பாட்டு, இமானுவேல் பாட்டு அந்த மாதிரி படிப்போம். அப்புறம் அந்தந்த ஊர்ல அந்த போட்டோ வச்சிருப்பாங்களா, சிலர் வந்து பசுபதி பாண்டியர் வச்சிருப்பாங்க, சிலவங்க வந்து கிருஷ்ணசாமி வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி ஒன்னு வச்சிருப்பாங்க. அதுக்கு தகுந்தாலும் இந்த முருகன் பாட்டுல போட்டுக்கிடும். அதாவது என்னையா முருகையா அவன் கையில வேலு, இது யாரு தந்த வேலுன்னு பசுபதி பாண்டியர் தந்த வேலு, இது யாரு குல வேலு, நம்ம தெய்வேந்திர குல வேலு, அப்படி கொண்டு வந்து முடிச்சிடும் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும். அப்ப இந்த தேவர் பாட்டுனா இது தேவர் பிறப்பு பாட்டு தான் படிச்சுட்டு வந்துட்டேன். அதுல வந்து ஒரு நாட்டாம எங்க வந்து இன்னொரு நாட்டாம அவ எப்படி கோயிலுக்குள்ள வரலாம், அவ கோயிலுக்குள்ள வந்ததே தப்பு, அவ எப்படி தேவர் பாட்டு படிக்கலாம், அவ என்ன ஜாதி அப்படின்னு சொல்லி ரொம்ப தரக்குறைவா பேசியிருக்காப்ல. அவர் பேரு பேருமா, அவன் பேரு வேலுசாமி. அப்புறம் தரக்குறைவா பேசுனது இன்னொரு மறுநாள் திங்கக்கிழமை காலையில கணபதி ஹோமம் வழக்கு நான் அதுல போய் சாமி கும்பிட போயிருக்கேன். அப்போ அந்த மஞ்சள் பொடி கேட்டாங்க ஐயரு. மஞ்சள் பொடி யாருமே வரமாட்டாங்க. நீங்க காலையில குளிக்க மாட்டா, ஒண்ணும் செய்ய மாட்டா. நம்ம குளிச்சு சாமி கும்பிட்டா அதை ஒரு நக்கலா பேசுவாங்க, அதாவது தப்பா. அது நீங்க தம்பி தான், எனக்கு 59 வயசு ஆகுது. அத வந்து தப்பா ஒரு மாதிரி சிரிப்பாளுங்க. காலையில நம்ம குளிச்சு சிரிச்சோம்னா அசிங்கமா பேசி சிரிப்பாங்க. அப்ப என் வயசுக்கு இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, இது நல்ல பழக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லி நான் அதை முடிச்சிருவேன் அப்படியே. இந்த மஞ்சள் பொடி கொண்டு வரணும், போன் கொண்டு வரல, கொஞ்சம் போன் தாங்க ஏன்னா இன்னொரு நாட்டாமிட்டே நான் கேட்டேன். இவன் சண்டை போட்ட நாட்டாமிட்டே நான் கேட்டிருக்கேன், எனக்கு தெரியாது. அப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி கொண்டு வரதுக்கு எங்க பாப்பாவுக்கு போன் பண்ணணும், கொஞ்சம் போன் தாங்க ஏன்னு கேட்கும்போது அந்த நாட்டாம சொன்னாப்புல, நீங்க கோயிலுக்கு வரக்கூடாது, நீங்க எப்படி பாட்டு படிக்கலாம்னு சொல்லி உங்ககிட்ட வரி வாங்க, என்ன வரி வாங்காம வேற 39 வருஷமா ஒதுக்கிதான் வச்சிருக்காங்க. பல்லர் சமுதாயம், தேவேந்திர குல சமுதாயம் சொல்லி ஒதுக்கி வச்சிருக்காங்க. அப்ப எங்க வீட்டுக்காங்க நேரில் கேட்டாங்க, முஸ்லீமை கட்டியிருக்காங்க,
நாடார கட்டியிருக்காங்க, ஆசாரிய கட்டியிருக்காங்க. தெய்வேந்திர குலம் மட்டும் உங்களுக்கு என்ன? உங்களுக்கு உங்க என்ன ஹஸ்பண்ட் பிரச்சனை? கேக்குறாரு. என்னம்மா? அவன் எங்க வீட்டுக்காரங்க கேட்டாங்க. எதுக்கு தெய்வேந்திர உங்களுக்கு என்ன அப்படி அப்படின்னு சொல்லி எதிர்த்து கேட்டாங்க. அப்புறம் நான் என்ன செஞ்சேன், உடனே இவன் கேட்டதுக்கு ஆமா பல்லாம் கோயில் கிடையாது அப்படின்னு ஒன்று எதுக்கு உள்ள வந்தேன்னு என்கிட்ட நேர்லயே சொன்னான். அப்ப நான் உடனே போய் ஒரு மாலை பட்டிருந்த முத்தாரம் கோயிலுக்கு மாலையை ஒரு 2 நாள் கழிச்சு கலட்டிட்டு வந்து நான் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அங்க இருந்தவர் வந்து இருந்தவர் எஸ்ஐ. அது எனக்கு தெரியாது. பெரும்பாலும் அவரு நியாயமா பேசினாரு. நீங்க இத்தனை வருஷம் ஊரை ஒதுக்கி வச்சிருக்கீங்க ஒரு பல்லர் சமுதாயத்து பொண்ண அப்படின்னு சொல்லி கேஸ் உங்க மேல ஃபுல்லாவே இது கேஸ் போட வேண்டியது இருக்கும். நாளைக்கு வரியடை எடுத்துட்டு வந்து அந்த அம்மாட்ட நீங்க வரிய வாங்குறீங்க இல்லைன்னா கேஸ் போடுவேன்னு சொல்லி போட்டுட்டாரு. இவங்க சரின்னு சொல்லிட்டு வந்தவங்கம்மா நாட்டாம, அதாவது முருகன் ஒரு நாட்டாம, வேலுசாமி, அப்புறம் இருளப்பன், சின்ன குட்டி, ஒரு பொம்பளை, அவங்க கூட பிறந்த அவ்வளவு ஒரு பச்சை பச்சையா பேசிருந்துச்சு. அதை பூரா நான் ஸ்டேஷன்ல காட்டிட்டேன் ரெக்கார்ட் போட்டு. அப்ப இந்த மாதிரி சொன்னாக்கல என்ன பிராமணத்தை விட அப்படி இப்படி ரொம்ப பச்சை பச்சையா பேசுச்சு. அதையும் அந்த பொம்பளையும் கூப்பிட்டு அங்க விசாரிச்சாங்க. இவங்க மறுநாள் வரியடை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு போய் சொல்லிட்டாங்க. என்ன நாளைக்கு நீங்க வரியை கொண்டு வாங்கம்மா இங்க வச்சு கொடுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் சரின்னு கொண்டுட்டு போயிருக்கோம். இவனுக்கு அங்க என்ன பண்ணா, இவன் ஒத்து வீட்டுக்காரி என்ன செய்ய முடியும் இவ்வளால, இவனுக்கு என்ன இவ்வளவு திமுரு, நம்மளை எப்படி எழுதி கொடுப்பான்னு சொல்லி ஒரு காரங்களும் இறங்கிட்டாங்க வந்து ஸ்டேஷன்ல. ஒரு காரணம் வந்து ஒரு சின்ன குட்டி சுப்பையாங்கிறவன் சொல்றான், நாங்க 235 வரி இருக்கோம், எங்க அத்தனை வரையும் கேஸ் போடியா அப்படின்னு ஸ்டேஷன்லயும் மிரட்டுனாங்க. அப்படி அந்த பிரச்சனை அங்க முடியல. அவங்க ஸ்டேஷன்ல 4 வரை என்னமோ தான் இருக்காங்க அன்னைய நிலைமைக்கு. அதுல நாங்க யார் கலப்பு திருமணம் யாரெல்லாம் பண்ணாங்களோ அவங்ககிட்ட எல்லாம் வரி வாங்க மாட்டோம், இவர்கிட்ட மட்டும்னு இல்ல, யாரெல்லாம் பண்ணிருக்காங்களோ அவங்க கிட்ட எல்லாம் வாங்க மாட்டோம் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்ப என்கிட்டயும் சரின்னு சொல்லி ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துட்ட இது பண்ணிட்டாங்க. நான் என்ன செஞ்சேன், எனக்கு அங்க போலீஸ் ஸ்டேஷன்லயே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி இவங்க திருந்த மாட்டாங்க, இது நீங்க பெட்டிஷன் கொண்டு வந்துட்டே இருக்கீங்க, இவங்க திருப்பி ஜாதியை பேசுறான்னு சொல்லி கோர்ட்ல போட சொல்லிட்டாங்கம்மா. இப்ப நான் கோர்ட்ல போட்டிருக்கேன். இப்ப உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லி கொலை மிரட்டல் பண்றாங்க. யாரு உங்களையா? ஆமா. குழம்பத்துல எத்தனை நாளா விடுறாங்க? இப்ப நம்ம அந்த கோர்ட்ல போட்டதுக்கு பிறகு எவ்வளவு நாள் ஆச்சு? இப்ப ஒரு 10-15 நாள் 20 நாள் இருக்கும். கொலை மிரட்டல் விடுறாங்க. கொலை மிரட்டல் விடுற ஆள் யாரு? அந்த கண்ணையத்தவர் நாட்டமாவன், கண்ணையத்தவர் மகன் முருகன். எந்த ஊர்? ஆலங்குளம் தானா? இல்ல, அத்தியூத்து தான். ஆலங்குளம் பக்கத்துல தான் அத்தியூத்து. அத்தியூத்து. வேற அப்புறம் என்ன, சிவன் பாண்டி மகன் முருகன், காளித்தவர் மகன் ஆறுமுகம், முத்தாய்த்தவர் மகன் வேலுசாமி, முத்திராத்தவர் மகன் சின்ன குட்டி, ஒரு பொம்பளை. அந்த பொம்பளை ஏற்கனவே கேஸ்ல இருக்கா. அந்த நான் என் கேஸ்ல முதல்ல இருக்கா. ஆமாம்மா 5 பேர். ஆமா 5 பேரு 6 பேராமா. வேலுசாமி ஒண்ணு, முருகன் ஒண்ணு, சுப்பையா ஒண்ணு, சின்ன குட்டி ஒண்ணு, இன்னொரு சுப்பையா முருகன். மொத்த லேடிஸோட சேர்த்து 6 பேரு. ஆமா ஆமா 6 பேர் மிரட்டரா. ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? கொடுத்ததுக்கு தான் நம்ம அவங்க விசாரிக்க இவங்க வரவே இல்லை. அந்த நான் கோர்ட்ல போட்டேன். கோர்ட்ல போட்டு இல்ல மறுபடியும் இந்த மாதிரி மிரட்டுறாங்க, கோர்ட்ல போட்டப்ப மிரட்டுறான்னு போய் பெட்டிஷன் கொடுத்தீங்களான்னு கேக்குறேன். அவங்க எங்கம்மா ஆக்ஷன் எடுக்காங்க? இல்ல நான் என்ன சொல்றேன், இப்ப உங்களை மிரட்டுறான்னு சொன்னீங்கல்ல, அந்த மிரட்டுறது போகும்போது வரும்போது மிரட்டுனா இருந்தா நீங்க போகும்போது வரும்போது வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கங்க. அது எனக்கு தெரியலம்மா. அந்த பாப்பா தான் ஒண்ணா இப்ப எனக்கு சொல்லி கொடுத்தா. அப்படியா? மிரட்டுறாங்க அப்படின்னா நீ போய் கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி கொடுங்க, ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. இந்த மாதிரி வந்து நீ போகும்போது வரும்போது மிரட்டுறாங்க, போன் பண்ணி மிரட்டுறாங்க. ஊருக்குள்ள எப்படி இருப்பேன், நடுவுக்குள்ள வந்து எப்படி சொல்றேன் நான், இந்த மாதிரி பண்றாங்க அப்படி நீங்க வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. கம்ப்ளைண்ட் எடுக்கலாம் சொல்லுங்க. இப்ப நீங்க பேசின ஆடியோவை நான் ரிலீஸ் பண்ணி விடுறேன். சரிம்மா. இப்ப நீங்க இது வரைக்கும் கொடுத்தீங்களா தகவல், இதை நான் வெளில கொண்டு போறேன். வெளியில கொண்டு வந்தா தான் தங்கம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். நீங்க பார்த்தீங்க. அப்ப வேணும் உங்களோட ஆடியோ நான் வெளில கொண்டு போறேன். உங்களுக்கு எந்த ஸ்டேஷன் வருது? ஆலங்குளம் ஸ்டேஷனா? விகேபுதூர். விகேபுதூரா? ஆமா. ஸ்டேஷன் நம்பர் இருக்கா? இருக்குமா. ஸ்டேஷன் நம்பர் எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டு விடுங்க.
ஆ சார்கிட்ட கூப்பிட்டு பேசுவோம், என்ன சார் இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி கேட்போம். ஆ சரியா? சரிம்மா. வாட்ஸ்அப்பில் போடுறது பாப்பா வந்தால் தான் போட்டு விட. சரி, நீங்கள் பாப்பா வந்தோடனே கூட போட்டு விடுங்க. நான் இந்த ஆடியோ வேணும்னா இன்னைக்கு இல்லை நாளைக்கு போட்டு விட்டுறேன். சரிம்மா. ஆ சரிங்க. சரிம்மா. உங்கள் பேர்? என் பேர் கிருஷ்ணவேணிம்மா. ஹஸ்பண்ட் பேர்? முத்துராமலிங்கம். சரி சரி சரிங்க. சரிங்க. ஓகே ஓகே. சரிங்க தம்பி, ரொம்ப நன்றி தம்பி. சரிங்க. இவங்க பேரெல்லாம் வெளியில் வரணும் தங்கம். இல்லை, நீங்கள் பேசுன எல்லாமே ரெக்கார்டு தான் ஆயிருக்கு. நான் அது மக்கள்கிட்ட கொண்டு போயிடுறேன். அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க முடியுமோ எடுத்துப்போம். சரிம்மா. சரி.